மக்களே, இந்த vlog எதை பத்தி அப்படின்னா, இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம். ஸோ வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மாவோட குடும்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு பங்குனி உத்திரத்துக்கு தான் மக்களை பிறக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் வந்து சாமி எப்படி இருக்கு, எப்படி தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த vlogல போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன ரொம்ப ஆடக்கூடாது மக்களை. தலை கணத்துலையும் சரி, எதுலையும் சரி ரொம்ப ஆடக்கூடாது. ஆடுனா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆடுங்க. ஆடும்போது கடவுள் வந்து சரியானதை வச்சு விட்டுருவாரு. அது வந்து இது வந்து நான் யாரையும் இது பண்ணல, நான் என்ன மட்டும் தான் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் இருக்கும் 2 நாளாக வந்து ரொம்ப ஓவரா ஆடுனதுனால என்னவோ என்னோட மொபைல் வந்து போச்சு மக்களை. மொபைல் உடஞ்சி போச்சு. வாய முடுங்க. மொபைல் உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் கவலையாகி போச்சு. ரொம்ப யாரையாவது கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா கடவுள் வந்து இப்படி தான் வந்து ஆப்பு வைப்பார் போல். மொபைல் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரில. நேற்று ஃபுல்லாக ஒரே அழுக. பட் வந்து எங்கள் அத்தா வந்து அதை வந்து எல்லாமே நைட்டோட நைட்டாக இன்ஸ்டாகிராம் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் மொபைல் வந்து இப்போ ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. ஆகாதா என்ன எப்படி சொல்கிறீங்க? ஆக்கி தருவாங்க, ரெடி ஆக்கி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே மக்களே, ரொம்ப ஆடக்கூடாது, ஆடவே கூடாது. ஆடுனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்பு கண்டிப்பா வர மக்களே. ரொம்ப ஆடாதீங்க, யாரா இருந்தாலும் சரிதான். ஆறு இந்த பக்கம் ஆறு, அந்த பக்கம் மலை மரம் எல்லாம் இருக்கு மக்களே. இங்கே ஓவரா எடுத்துட்டேன். உடைச்சது நீதான். என்ன பண்றீங்க? vlog எடுக்கிறோம். ஹலோ மக்களே, சாமி கும்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, நல்ல தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குடும்பத்தார்களை என்னோட இன்ட்ரடியூஸ் செய்யும் நேரம். இது எங்கூட செய்ய இவன் தான் ரிஷி, ஒரு காதல் மன்னன். சரி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்க மக்களை. இவன் தான் கைப்பிள்ள அமலன். இவனுக்கு அவசரமாக பெண் தேவை. பெண் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவசரமா அவனுக்கு பொண்ணு தேவை. அதனால அவன் கல்யாணம் பண்ண போறான். ஆனா வயசு வந்து ரொம்ப அவசரப்படுறான். என்னன்னு தெரியல மக்களை. இதுதான் மயிலாடி குயின். அடுத்த இதான் சொர்ணாக்கா ஹஸ்பண்ட் டாடி. போல பயமில்ல. இதான் என் பையன் மகி. சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்லு. இது என் சன், இது என் ஹஸ்பண்ட். இது நான் தான் வர்ஷினி. வீட்டுக்கு வந்ததெல்லாம் வீடியோ எடுக்கலாம் மக்களே. அப்புறம் நைட் வந்து பதிக்கு வந்துருந்தோம். ஏன்னா வந்து பதில் வந்து ஏடு வாசிப்பு நடந்துகிட்ருக்கோம். ஸோ வந்து நாங்கள் பதிக்கு வந்துட்டோம் ஃபேமிலியாக. என் பையன் வந்து பயங்கர தூங்கிட்டான். அதனால் அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நானும் கையிலே வச்சுருந்தேன். கீழே யார்ட்டையே கொடுத்து அழுதுகிட்டே இருந்தான். ஸோ நானே வச்சுருந்தேன் பையனை. அவ்வளோதான் மக்களே. vlog மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். See you in the next vlog.